டியர் ஃப்ரெண்ட், முக்கியமான வீடியோ. இதை ரொம்ப கவனமாக கேளுங்க. இந்த ஆடியோவையும் வீடியோவும் பாருங்கள். தலை சொட்டைக்கும் தாம்பத்தியக்கும் என்ன சம்மந்தம்? நிச்சயமாக இருக்குது. நம்மளோட பாலியல் குறைபாடு சொல்லுவாங்கள்ல, அதில் ஏற்படும் போது, விரக்தி ஏற்படும் போது நம்மளோட தலையில் உள்ள முடி வெளியேறுது. என்ன காரணம்? மன அழுத்தம் ஏற்படுது. அப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று கரெக்ட் பண்ணாலே போதும், இன்னொன்றுக்கு எனர்ஜி போயிடும். இப்போ இது எப்படிங்க தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் நிலம் வறண்டு போயிருக்கு. அந்த இடத்துல உள்ள அந்த நிலத்தில் உள்ள மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே இன்னொரு நிலம் பார்த்திங்கன்னா செழிப்பாக இருக்குது. அந்த இடத்துல மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த நிலம் அப்படிங்கிறது நம்மளோட தாம்பத்தியம் அப்படின்னா, இந்த மரங்கிறது நம்ம தலையில் உள்ள முடி. அப்போ நம்ம மனசில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஏற்படும் போது, நம்ம பலவீனமானவங்க அப்படின்னு நினைக்கும்போது முடி ஆட்டோமேட்டிக்காக உதிர ஆரம்பிக்குது இல்லையா? இன்னொன்று பாருங்கள், இதே தான் நான் சொல்கிறேன். நீர் சத்து அதிகமாக இருக்கிற இடத்துல மரம் செழிப்பாக இருக்குது. அதாவது தலைமுடி நல்ல செழிப்பாக வளருது. நீர் சத்து இல்லாத இடத்துல தலைமுடி இல்லை. அப்போ நீர் சத்தை உரிகிறது என்ன? உஷ்ணம். இன்றைக்கி தாம்பத்தியத்திலையும் பார்த்திங்கன்னா, நம்மளோட சூடு காரணமாக தான் நம்மளோட தாம்பத்திய வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஸோ இங்கே சூட்டை குறைச்சாலே போதும், நம்ம என்ன பண்ணோம்? வாழ்க்கையில் முடி கண்டிப்பாக வரும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மரத்துக்கு இலைக்கு தண்ணி ஊற்றாதீங்க, மரத்துக்கு வேருக்கு தண்ணி ஊற்றுங்க. அப்படின்னா அடிப்படையாக நீங்கள் உங்களோட தாம்பத்தியத்துக்கு நல்ல உணவு, மனநிலையை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க, ஒரு மருத்துவரை பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா, நிச்சயமாக உங்கள் தலையிலே மாற்றம் வரும், உங்கள் முடியிலே மாற்றம் வரும். இல்லாமல் நீங்கள் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் நிச்சயமாக வழுக்கையான தலையில் முடி வர்றது கொஞ்சம் சிரமம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கிட்னி, லிவர், பஞ்சபூதத்தில் கிட்னியும் கல்லீரல்னு சொல்லுவாங்க. இந்த கிட்னியும் லிவரும் சக்தி அளிக்கிற உணவாக நீங்கள் சாப்பிடுங்க. நிச்சயமாக உங்களோட தாம்பத்திய வாழ்க்கையும் செழிக்கும், உங்கள் தலைமுடி இயற்கையாக வளரும். அதை விட்டுக்கிட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வேஸ்ட். நாங்கள் இதுக்கு தெரப்பியாக கொடுக்குறோம், சில விஷயங்கள் கொடுக்குறோம். அதுக்கு நாங்கள் என்ன தான் தெரப்பி கொடுத்தாலும் ஊட்டச்சத்து உணவு நீங்கள் தான் சாப்பிட்ணும். நன்றி.